எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி, உம்முடைய வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு தருணத்துக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே, நாங்கள் கொடுத்த இந்த அறிவிப்புகள் கேட்டது குறிப்பாக எங்களுடைய இருதயம் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நினைப்பதல்ல, மற்ற பிள்ளைகளையும் நாங்கள் நினைத்து அவர்களுக்கு தேவ அன்பை காண்பிக்கும்படி, வெளிப்படுத்தும்படி, அவர்கள் தேவ அன்பை ருசி பார்க்கும்படி அருள் செய்யும் கர்த்தாவே. இதோ இந்த காரியத்திலே எங்களுடைய சிந்தை, எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கவனம் எல்லாம் ஒன்றிணைந்து ஆண்டவரே நாங்கள் செயல்பட அருள் செய்யுங்க கர்த்தாவே. இதோ எங்களிடத்தில் நிறைய பணம் இருக்கு அப்படிலாம் இல்லை சுவாமி. நாங்க ஒவ்வொருத்தரும் எந்த நிலையில இருக்கிறோன்றதை நீங்க நன்றாகவே அறிந்திருக்கிறீர். அப்படி இருந்தாலும் கர்த்தாவே, கொடுக்கிற அந்த குணத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள ஆண்டவரே கற்றுக்கொண்டு அதிலே நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த நீர் அருள் செய்யும். இப்பொழுதும் நேரம் எடுத்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் கர்த்தாவே. நீரே எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். ஒவ்வொரு வாரமும் உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் படிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானிப்போம். ஆனா ஒரு சில நாட்கள்ல எங்களுடைய இருதயம் வேறு விதமாக இந்த சிந்தையை தவிர்த்து ஆண்டவர் எங்களுடைய சுயத்தை நாடி தேடும் கர்த்தாவே. இன்றைக்கும் நாங்கள் அதை நித்தமும் எங்களுடைய இருதயத்தில் நிலைநாட்டும்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அர்ப்பணிப்போடு இந்த வார்த்தைகளை படித்து கற்றுக்கொண்டு உம்முடைய உறவில் வளர அருள் செய்யும். நீரே எங்களோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இன்றைக்கும் என்னோடு கூட சங்கீதம் 112க்கு திருப்பும்படி கேட்கிறேன். சங்கீதம் 112. நம்ம கடந்த வாரங்கள்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த ஒரு தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். இன்னும் சொல்ல போனா அந்த தலைப்பு நமக்கு மிக தெளிவாக இருக்கிறது. என்னது? எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு. சோ நாம கர்த்தருக்கு பயப்படும்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக்கொண்டோம் கடந்த வாரங்கள்ல. முதல் வாரத்துல கர்த்தருடைய வார்த்தையை மதிக்க வேண்டும். இரண்டாவது வாரத்துல நம்ம படித்தோம் எப்படி நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும், நிலைப்படுத்தணும் கர்த்தருக்கு பயப்படும்படி. மூன்றாவது வாரம் கர்த்தரை நேசிக்கும்படி, கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி நம்ம இருக்கணும். நான்காவது வாரம் நம்ம பார்த்தோம் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை சேவித்து அவருடைய வார்த்தைகளை கற்பனைகளை கை கொள்வது. இததான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு அடுத்த வாரம் நம்ம படித்தோம் எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால நாம ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு நல்ல நம்பிக்கையை கொண்டு வருகிறது. அதே சமயத்துல கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால நாம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அசைக்கப்படுவதில்லை. போன வாரம் நம்ம படித்தோம் பிரசங்கி 12ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்வது, இதுதான் மனுஷர் மீது விழுந்த கடமை. சோ இன்றைக்கும் இதை நிறைவு செய்யும் வண்ணமாக நம்ம சங்கீதம் 112 நம்ம நேரம் எடுத்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம படிக்க போகிற தலைப்பு இதுதான். முதல் வசனம், சங்கீதம் 112 முதல் வசனம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 112 Psalm 112 verse 1. கர்த்தருக்கு பயந்த மனிதன் இவ்வண்ணமாக ஆசீர்வதிக்கப்படுவான். இங்கே நம்ம பார்க்கிறோம் பாக்கியவான் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். நாம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து உபாகம புத்தகத்துல படித்தோம், நீதிமொழிகள் புத்தகத்துல படித்தோம், பிரசங்கியில நம்ம படித்தோம். சங்கீத பகுதிகளும் அநேக சங்கீதங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சங்கீதம் 34, சங்கீதம் 111, சங்கீதம் 112, சங்கீதம் 128, சங்கீதம் 19, சங்கீதம் 33:8, அநேக சங்கீத பகுதிகள் இருக்கிறது.
ஆனா இன்றைக்கு நாம சங்கீதம் 112 மட்டும் நேரம் எடுத்து முழுக்க நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஒரு சங்கீத பகுதியை எழுதினவர் யார் என்பது நமக்கு தெரியாது. ஓகே, எழுதினவருடைய பெயர் இங்க குறிப்பிடல. அதே சமயத்துல எந்த சூழ்நிலையில இருந்து எழுதினார் அப்படின்றதும் நாம இந்த வேத பகுதியை படிக்கும் பொழுதுதான் அதை நம்ம தீர்மானிக்க முடியும். சோ இந்த சங்கீதக்காரனுடைய சூழ்நிலை என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, அதே சமயத்துல இந்த மனித கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தினால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நம்ம இத்தனை வாரங்கள் படித்தோம், இத்தனை வாரங்கள் ஆண்டவருடைய வார்த்தையே நம்ம கேட்டோம், குறிப்பா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து. இது எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு செயல்படுவதனால என்ன ஆசீர்வாதங்கள், என்ன நன்மைகள். இன்றைக்கும் இந்த சங்கீதம் 112 இருந்து நாம நேரம் எடுத்து சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். இங்க நம்ம வாசிக்கிறோம் முதல் வசனம். 2 மிக முக்கியமான குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நிச்சயமாக உறுதியாக இருக்கும். பாருங்களேன், இங்க சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறீர்கள் என்றால் நிச்சயமா வேதத்தின் மீது, வேத வசனத்தின் மீது நாம ஒவ்வொருத்தரும் வெறும் பிரியமாய் கிடையாது, மிகவும் பிரியமாய் நாம இருப்போம். இதே ஒரு காரியத்தை நம்ம எங்க வாசிக்கிறோம், ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்குங்களா? ஓகே, கர்த்தர் அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன். வெரி குட். சங்கீதம் 1 என்ன? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவியருடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோ இங்க இந்த சங்கீதக்காரர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய மிக முக்கியமான ஒரு குணாதிசயம், கர்த்தருடைய வேதத்தை மிகவும் நேசிக்கிறவர்களாக இருப்பார். நான் இன்றைக்கும் கேட்கிறேன், நாம உண்மையிலேயே கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்றால் நாம் மிகவும் பிரியமாக வேதத்தை நேசிக்கிறோமா? சரி, ஒண்ணும் இல்ல, சிம்பிள். இந்த மாதம் முழுக்க தவறாம ஒரு நாள் கூட விடாம வேதத்தை வாசித்தோம் அப்படின்னு சொல்றவங்க நம்ம கைகளை உயர்த்துவோமே. நிச்சயமா ஒரு சிலர் தான். நாம எல்லோருமே தவறாம ஒரு நாள் கூட விடாம வேதத்தை வாசிக்க முடியல. ஏன்? நம்முடைய சொந்த வேலைகளை சொல்லுவோம், சொந்த காரியங்களை சொல்லுவோம், சொந்த பிரச்சனைகளை சொல்லுவோம், போராட்டங்களை சொல்லுவோம், எல்லாம் இருக்கும். ஆனா உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் அவருடைய வாழ்க்கையில இந்த ஒரு குணாதிசயம் வெளிப்படும் இருக்கும். அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை நேசித்து மிகவும் பிரியமா இருந்து அதை தியானிக்கக்கூடியவன், அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளக்கூடியவன். சோ இங்கு இந்த சங்கீதக்காரர் இந்த அடிப்படையில ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து இருப்பான் என்றால் அவன் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன? இன்றைக்கும் இந்த 2வது தாளை நான் கொடுத்த பாத்தீங்களா, அதுல சங்கீதம் 112 குறித்து ஒரு சுருக்கமான ஒரு மேற்பார்வையை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற மனிதன் என்னென்ன ஆசீர்வாதங்களை காண்கிறான்? ஓகே, 5 காரியங்களை நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். 5 மிக முக்கியமான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்கிறான். முதல் ஆசீர்வாதம் பாருங்களேன், 2வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இங்க கர்த்தருக்கு பயந்த மனிதனுடைய ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் நேசிக்கிற குடும்பம். அவனுடைய குடும்பத்தாரை
ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவனுடைய சந்ததி ஆசீர்வாதத்தை பார்க்கும். இன்னும் சொல்ல போனா அவனுடைய வம்சமே ஆசீர்வதிக்கப்படுமா. சோ இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையில் மிகவும் பிரியமா இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததி மாத்திரமல்ல, உங்கள் வம்சமே ஆசீர்வதிக்கப்படும். ஆனா நம்ம கேட்டு பார்க்க வேண்டியது, நாம உண்மையிலேயே கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை மிகவும் நேசிக்கிறோமா? எனக்கு இந்த வார்த்தை பிடிச்சிருக்கு, மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன். நம்ம வேதத்தை பிரியமா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், ஆனா மிகவும் பிரியமாக, அங்கதான் ஒரு பெரிய ஒரு டிஸ்டிங் கேரக்டரை ஹைலைட் பண்றாங்க. சோ இங்க இந்த சங்கீதக்காரனுடைய ஆசீர்வாதம் என்ன அவர் பார்க்கிறார் என்றால், அவருடைய சந்ததி, அவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தது மூணாவது பாருங்கள, மூணாவது வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிலைத்திருக்கும். நம்ம நிறைய பேர் நம்முடைய பணத்துக்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு பணம் கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஆஸ்தியை கொடுங்க ப்ளீஸ். இதெல்லாம் ரொம்ப சுலபமா நடக்கும்னு நம்ம நினைப்போம், இல்ல. ஆனா நாம உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை மிகவும் பிரியமாய் நாம வளருவோம் என்றால், கண்டிப்பா இந்த ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில். இங்க சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்களேன், வீட்டில் இருக்கும். அவருடைய வீடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த வீடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கும். ஏன்னா அந்த குடும்பத்துல இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை நேசிக்கிறதுனால. அந்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த சங்கீதக்காரர் விவரித்து சொல்லுகிறார். அவங்க நேசிக்கிற குடும்பத்தை ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது, சரி, வாழ்க்கையில பிரச்சனையே இல்லையா? கண்டிப்பா இருக்கும். நான் நேத்து ஒரு ஓலா டிரைவர் கிட்ட பேசிப்பேன். இங்க இருந்து பேச ஆரம்பிச்சோம், அப்புறம் ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் தான் போய் நிப்பாட்டினாரு. பேசுறாரு பேசுறாரு பேசுறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கதை இந்த கதை, அப்புறம் போன்ல பேசுறாரு ஃப்ரெண்ட்லி. அவர் சொல்றாரு, ஐயோ இந்த மாதிரி மனுஷன்லாம் வந்தா அவங்க என் கார்ல ஏன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்கன்ட்டு. அதான் நினைச்சேன், இப்ப பேசஞ்சர் பேசல, டிரைவர் தான் பேசுறாரு. அப்போ அவர் சொல்லும்போது, கடன்காரங்க தினமும் போன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, நான் 2.5 நாளா தூங்காம வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், எப்படியாவது கடன் அடைக்கணும், எப்படியாவது அவங்க என்ன அவங்க கிட்ட என்னுடைய பணத்தை நான் கொடுத்துடணும். நான் கேட்டேன், ஓகே உங்களுடைய குடும்பம்லாம் என்ன, பிள்ளைகள் மனைவி எல்லாம் ஊர்ல இருக்கிறாங்க, ஓகே அங்க இருக்கிறாங்க, நான் இங்க இருந்து தனியா ரூம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சரி, வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை, கஷ்டம். இந்த சங்கீதக்காரரும் மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலையை விவரிக்கிறார். ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே சமாதானமா இருக்கும், எல்லாமே சந்தோஷமா இருக்கும் நான் சொல்ல வரல, ஆண்டவரும் அதை சொல்லல. ஆனா நெருக்கமான சூழ்நிலையில ஆண்டவருடைய உதவியை நம்ம பார்க்கிறோம். எங்க பாருங்களேன், 4வது வசனம். இந்த நெருக்கமான சூழ்நிலையின் மத்தியில ஆண்டவர் அருளுகிற ஆசீர்வாதம் என்ன? செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அதாவது இக்கட்டான சூழ்நிலையில, கடினமான தருணத்துல ஆண்டவர் இருளான பாதையிலே வெளிச்சத்தை கொடுப்பார். என்ன செய்யணும்னு தெரியாது, எப்படி இதை கையாளணும்னு நமக்கு தெரியாது. அந்த சமயத்துல ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தையிலிருந்து வெளிச்சத்தை கொடுப்பார். 2வது காரியத்தை நம்ம பார்க்கிறோம், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதி உள்ளவனா இருப்பான். என்னங்க, ஏன் இந்த குணாதிசயத்தை குறிப்பிடணும்? நம்ம நிறைய நேரத்துல கஷ்டமான மிக இக்கட்டான சூழ்நிலையில
நம்முடைய குணங்களை நாம இழந்துடுவோம். அது போல நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த வாரம். கரெக்டா இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கிட்ட ஈவினிங் நான் போகும்போது ஒருத்தவங்க பார்க்க போனேன். சுசிலா அம்மா பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது அங்க ஒருத்தர் அவங்க பொண்ணுக்கு பைக்ல கூட்டிட்டு வர்றாரு. ஒரு வண்டிக்காரன் அவங்க மேல இடிச்சிட்டான். அந்த வண்டிக்காரனுடைய தப்பு தான். ஆனா அந்த பைக்காரர் சொல்றாரு, வண்டி அடியா, வண்டி அடினா அவர் எடுக்கல, கத்துறாரு. பின்னாடி அவங்களுடைய பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில அந்த அப்பா தான் பொண்ணு இருக்காருன்னு கூட தெரியாம தகாத வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு உடனே இறங்கி தன்னுடைய முகத்தை மூடிக்கிச்சு. இக்கட்டான மிக நெருடலான சூழ்நிலையில நம்முடைய பழைய சுபாவம் வெளிப்படும். இங்க இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலையில என்னவா இருக்கிறார்னா, இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் நீதியை செய்யறார். கஷ்டத்தின் மத்தியிலையும் உண்மையா இருக்க முடியுமா? கஷ்டத்தின் மத்தியிலையும் நெருடலான சூழ்நிலை மத்தியிலையும் நான் இரக்கத்தையும் என்னுடைய உருக்கத்தையும் காண்பிக்க முடியுமா? இதுதான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை மிகவும் நேசிக்கிற மனிதனுடைய குணாதிசயம். கஷ்டமான சூழ்நிலையின் மத்தியிலையும் தன்னுடைய சுபாவத்தை அவன் வெளிப்படுத்தாமல் கர்த்தர் கொடுத்த, இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் பெற்றிருக்கிற அந்த குணாதிசயத்தை செயல்படுத்தும்படி அவன் இருப்பான். நம்ம யாத்ராகமம் 34ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசே அவர்களுக்கு வெளிப்படுது இரக்கமும் கிருபையும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் இந்த குணாதிசயங்கள்லாம் ஆண்டவர் குறிக்கிறது. கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன், கர்த்தருடைய வார்த்தையை மிகவும் நேசிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில இந்த குணாதிசயம் எல்லாமே ஆழமாக பதிந்திருக்கும். அவனுடைய நெருக்கமான சூழ்நிலையிலையும் இந்த குணாதிசயத்தை தான் அவன் கை கொண்டிருப்பான். அடுத்தது நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன். ஆறாவது வசனம், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். கஷ்டமே வந்தாலும், போராட்டமா இருந்தாலும், சூழ்நிலை தன்னுடைய கை மீறி போனாலும் அவன் என்ன கிடையாது, அசைக்கப்படாதிருப்பான். ஏன்னா அவனுடைய நல் நம்பிக்கை யார் மேல இருக்கு? வாசிக்க பாருங்களேன், ஆண்டவன் மீது இருக்கிறது. 7வது வசனம், துர்ச்செய்தியை கேட்கிறதுனா பயப்படான். ஏன்? நம்ம நிறைய பேர் நினைக்கிறது, கர்த்தரை நம்ம விசுவாசித்தோம் என்றால், கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்றால் எல்லாமே நன்மை நடக்கும். இல்ல, இங்க இந்த மனிதன் துர்ச்செய்தியையும் கேட்கிறார். துர்ச்செய்தி அப்படின்னு சொல்லும் பொழுது எது வேணா இருக்கலாம். இந்த சங்கீதக்காரனை குறித்து யாரு தப்பா பேசியிருக்கலாம், அவரை குறித்து கேலி பண்ணிருக்கலாம், அவரை குறித்து அவதூறான வார்த்தைகள் பேசியிருக்கலாம், இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய சொந்த குடும்பத்துல ஏதாவது தவறான காரியங்கள் நடந்திருக்கலாம். எது வேணாலும், எதுவா இருந்தாலும் அவர் எதுக்கும் பயப்படல. ஏன்னா அவருடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். ஆண்டவர் மீதுள்ள அந்த நல் நம்பிக்கை அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துது. என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கிறதுனால் நான் உறுதியாக இருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மீது ஆழமாக பதிக்கப்பட்டதினால் எதுக்கும் நான் பயப்படல. இது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைங்க. நாம ஏதாவது ஒரு தவறான ஒரு செய்தி, நம்ம கஷ்டமான ஒரு செய்தியை கேட்டாலே நம்ம என்ன ஆகும்? பயப்படுவோம், கலக்கம் அடைவோம், திகில் அடைவோம், சந்தேகப்படுவோம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறவர், கர்த்தர் மீது தன்னுடைய நம்பிக்கையை ஆழமாக ஸ்திரப்படுத்துகிறவர், கர்த்தருடைய வார்த்தையை மிகவும் நேசிக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க. அவர்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது அஸ்திபாரமாக உறுதியாக இருக்கும். 4வது ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கையிட்டு செய்கிற கிரியைகள். வாசிக்கிறோம் பாருங்களேன். எங்க 5வது வசனம், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை
நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நாம கடன் கொடுக்கிறது நமக்கு பெரிய ஒரு தலைவலி. ஆனா இங்க இந்த மனிதன் இறங்கி கடன் கொடுக்கிறானா, which means கேட்காமலே ஒரு மனிதனுடைய சூழ்நிலையை அறிந்து அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா உதவி செய்கிறார். இங்க வாசிக்கிற பாருங்களேன், 9வது வசனத்துல, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இந்த மனிதன், அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன், கர்த்தருடைய வார்த்தையை மிகவும் நேசிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நற்கிரியை என்ன அப்படின்னா, அவன் ஏழைகளை நினைக்கக்கூடியவனாக இருப்பான். அவன் ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்வான். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொல்வோம் என்றால், நாம் வேத வார்த்தைகளை நேசிக்கிறோம் என்றால், நம்ம ஏழைகளை நினைக்கிறோம். ஏழைகளுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி இருக்கிறார். நாம யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையே கொடுக்கலங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையே கொடுக்கலங்க, இல்லவே இல்லை. ஆண்டவர் நம்முடைய பழைய நிலையில இருந்து இப்ப எங்க கொண்டு வந்திருக்கிறார்ன்றது நமக்கு நன்றாகவே தெரியும். இதை நாம உணர்ந்து ஏழையா இருக்கிறவர்களை, கடினமான சூழ்நிலை இருக்கிறவர்களை நாம் நினைத்து உதவி செய்யும். இன்றைக்கு எல்லாமே என்ன சொல்றதுன்னா சேவிங். அதுவும் குறிப்பா உன்னுடைய வயதான காலத்துக்காக சேர்த்து வச்சுக்கோ. இன்னைக்கு எல்லாம் சொல்றதுதான், உன் பிள்ளைகளை நம்பாத. எங்களுடைய பாட்டி சொன்ன ஒரு வார்த்தை எங்க அப்பா கிட்ட, ஏய் பசங்களை நம்பாதடா, உன் பசங்களையே நம்பாத, உனக்கு நீ வச்சுக்கோ. உண்மை. சம்டைம்ஸ் பெரியவர்களுடைய வார்த்தை நம்ம கேட்கும் போது என்னடா இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்ட்டு. பட் ஆனா இன்றைக்கு சமுதாயம் அப்படிதான் போகுது. நான் என்னுடைய நண்பன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், உன் பையனுக்காகலாம் நீ நிறைய செலவு பண்றியா அப்படின்னு என்கிட்ட என்ன சொன்னேன். அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லை, செலவுலாம் பண்ணாத. அவன்லாம் கடைசி வரையும் யாரும் நம்மளெல்லாம் பார்க்க மாட்டான். என் பையனை நான் கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் போட்டிருக்கேன். இத்தனைக்கும் அவனுக்கு மாச சம்பளம் பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபா. கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் படிக்கிறான், நல்லா படிக்கிறான், அவ்வளவுதான் போதும். அவனுடைய மேற்படிப்பு அவன் வேலை செஞ்சுதான் அவனை படிச்சுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். வெளிநாட்டுலாம் அப்படித்தானே பண்றாங்க, ரொம்ப எல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன் இதை செய்யற அப்படின்னா, வயசான காலத்துல யார் பாப்பா, அதனால சேவிங்ஸ் எல்லாம் எனக்கும் என் மனைவிக்கு நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இது தவறு கிடையாது. ஆனா இன்றைக்கு சமுதாயம் போகிற நிலை எனக்கு 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 தான் இருக்கு தவிர மற்றவர்களை குறித்து நினைக்கிறது கிடையாது. நாம முன்னாடி கஷ்டப்பட்டோம், இப்போ நல்ல நிலையில இருக்கிறோம் அப்படின்னா கஷ்டப்படுகிறவர்களை குறித்து நினைக்கிறதே கிடையாது. நம்மளுடைய எண்ணம் சிந்தனை என்னன்னா, எல்லாருக்கும் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை நேசி, அது போதும். ஆண்டவர் உன்னை நித்திய கனத்தையும் நித்திய மகிமையும் உனக்கு கொடுப்பார். ஏன் இந்த பூமியில நாம என்ன எல்லாரும் முன்னாடி இப்படி வாழணும் அப்படி வாழணும் ஏன் நினைக்கணும்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை நேசிக்கிற மனிதனுக்கு நித்திய கனத்தை ஆண்டவர் தருகிறார். ஆனா இன்னைக்கு நாம மனிதர்கள் காண்பிக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய கனத்தை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் இதை சிந்தித்து பார்ப்போம். நாம ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற பொழுது அதுலயும் ரொம்ப ஞானமா கவனத்தோட உதவி செய்யணும். இங்க இந்த சங்கீதக்காரர் என்ன வாசிக்கிறோம்? இறங்கி கடன் கொடுத்து, which means இறக்கப்பட்டு ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து அவர் உதவி செய்யறார். அதே சமயத்துல 9வது வசனத்தையும் பார்க்கிறோம், வாரி இறைத்தான். ஞானமாவும் செயல்படுறாரு, அதே சமயத்துல தன்னுடைய உதார குணத்தையும் காண்பிக்கிறார். மன நிறைவோடு மன ஆத்ம திருப்தியோடு அவர் என்ன பண்றாருன்னா ஏழைகளுக்கு உதவி செய்கிறார். நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? பாஸ்டர் நானே கஷ்டப்படுறேன், எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, அதான் நான் இருக்கிறேன். இல்ல,
நம்ம கிட்ட 50 ரூபா இருந்தாலும் 5 ரூபாய் கொடுத்து உதவுறதும் உதவிதான். நம்ம கிட்ட 5000 ரூபாய் இருந்தாலும் 500 ரூபாய் கொடுத்து உதவி செய்யறதும் உதவிதான். பெருசாலாம் நம்ம செய்யணும்ன்றத நான் உங்களுக்கு சொல்ல வரல. ஆனா நாம ஏழைகளை நினைத்து உதவி செய்யக்கூடியதா. நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஏன் இதை நம்ம கற்றுத்தரணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இந்த காரியங்களை செய்கிறதுனால ஆசீர்வாதம். நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய அடுத்த தலைமுறை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையா இருக்கணும். அதுக்கு நாம செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுப்பது, கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பது. அப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிப்பார்கள். அண்ட் ஆஃப் கோர்ஸ் கடைசியை நம்ம பார்க்கிறோம், நித்திய கணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். வாசிக்கிறோம் எங்க 6வது வசனம், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இன்றைக்கு நாம் உதவி செஞ்சுட்டு மனிதர்களிடம் நன்றி எதிர்பார்ப்போம். வேணாங்க. நம்முடைய சபையில இருக்கிற ஒரு சில வாலிபர்கள் அவங்க வேலை செஞ்சு நம்முடைய சபையில இல்லாதவர்களுக்கு ஒரு சில உதவிகளை செய்து, பேரே சொல்லாதீங்க பாஸ்டர், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு, எங்களுடைய கஷ்டம், எங்களுடைய சூழ்நிலை, இப்போ நான் ஒரு வேலைக்கு போறேன், எனக்கு என்னுடைய அளவுக்கு நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கு, இல்லாதவங்களுக்கு நான் நினைக்கிறேன் உதவி செய்யறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆனா உலகத்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நான் இதை செஞ்சேன் இதை சொன்னேன் கேட்பாங்க. நம்ம சபையாக அந்த ஆர்ஃபனேஜ் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்போது கேட்டாங்க, ஓகே என்ன பேரு, உங்க சபை உங்க சர்ச் நேம் சொல்லுங்க, அதே சமயத்துல நாங்க இதை நாங்க போஸ்ட் பண்ணுவோம். நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாம், நாங்க ஆண்டவரை நேசிக்கிறதுனால இதை கொடுக்குறோம், ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்ததுனால நாங்க கொடுக்குறோம், எங்க பேரோ யாரும் எதையும் மென்ஷன் பண்ண வேணாம். சர்ச்ல கொடுத்தாங்க சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தொடர்ந்து நேசிக்கிறாரு, ஆசீர்வதிப்பாரு, ஆண்டவர் நம்புங்கன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை நாம் பெற்றிருக்கணும். இங்கே இந்த சங்கீதக்காரர் தன்னுடைய செயல்பாடுகள்ல தனக்கென்ற பெயரை கேட்கல, ஆனா ஆண்டவர் அந்த கணத்தை தருகிறார். எங்க நம்ம வாசிக்கிற பாருங்களேன், 8வது வசனத்துல 9வது வசனத்துல, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அதாவது அவனுடைய பலன், அவனுடைய ஆயுசு நாட்கள் மகிமையாய் உயர்த்தப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோ இங்க கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். இன்றைக்கு நாம உண்மையாகவே யாருக்கு பயப்படுகிறோம், யாருக்கு பிரியமாய் வாழ்கிறோம், இல்ல யாரை நாம எல்லா விதத்திலும் பிரியப்படுத்தும்படி நம்ம செயல்படுகிறோம்? சற்று நம்ம சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் அருளுகிற ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாம். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய இக்கட்டான நெருடலான சூழ்நிலையில ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். உங்களுடைய நல்நம்பிக்கை உறுதியா இருக்கும். உங்களுடைய நற்கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நித்திய கனத்தை பெற்றுக்கொள்வோம். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம். என்ன கருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதங்களை நாம பெற்றிருக்கிறோமா? இந்த ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரிக்கிறோமா? இது நமக்கு முன்பதாக தான் இருக்கிறது. நாம செய்ய வேண்டியது 2 விஷயம் தான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை மிகவும் பிரியமாய் நடப்பது. அதை நம்ம செஞ்சாலே இந்த ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரித்துக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம என்ன சேர்த்து வைக்கணும் அப்படின்றத நம்ம கவலைப்படுறோம். இன்னைக்கு எல்லா பெற்றோர்களுடைய கவலை அதுதான். எதிர்காலத்துல என் பிள்ளைக்கு நான் என்னத்தை கொடுக்க போறேன், என்ன செய்ய போறேன்? ப்ளீஸ் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்து விட்டு போங்கள். அதை காட்டிலும் ஒரு சிறந்த ஒரு ஆசீர்வாதம் வேற எதுவுமே கிடையாது. உங்க பிள்ளைங்க, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை கற்றுக்கொண்டால் அது ஆசீர்வாதம்.
நம்முடைய பிள்ளைகள் வேத வார்த்தைகளை வாசித்து அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் அது ஆசீர்வாதம். அதை கொடுத்துட்டு போவோம். இதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம கொடுக்கக்கூடிய நித்திய சுதந்திரம், நித்திய மகிமை. இது அவங்க பெற்றுக்கொண்டாலே போதும். ஆனா இந்த காரியங்கள் நம்ம கிட்ட இல்லைன்னா, நாம இதை கையாளனா, நாம இதை பின்பற்றலனா, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன நாம கொடுப்போம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை வைத்து போவது அது வெறுமையானது, அது அற்பமானது, அது நிலை இல்லாதது. ஆனா இந்த ஆசீர்வாதங்கள் நித்தியமானவைகள், நித்தியத்துக்கு சொந்தமானது, நித்திய கனத்தை கொடுக்கக்கூடியது. அதை நாம உறுதிப்படுத்துவோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு நம்ம இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம படித்தோம். கடந்த 2 மாதங்களாக நம்ம படித்தோம். வாழ்க்கையில நாம எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பார்த்தோம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு முன்பதாக இருக்கிறது. இதை சுதந்திரிக்கணும்னா, இதை நாம நமக்கே சொந்தமாக்கி கொள்ளணும்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை நாம் அனுதினமும் நேசித்து தியானிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்றால், அந்த ஒரு தீர்மானத்தை நாம் இன்றைக்கு எடுப்போம் என்றால், ஆண்டவர் அருளுகிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கே சொந்தம். இந்த ஒரு உன்னதமான வசனத்தை நம்ம உள்ளத்துல வைத்து கர்த்தரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இன்றைக்கும் இந்த சங்கீதம் 112 நம்ம படித்தோம். நம்முடைய உள்ளம் உண்மையாகவே கர்த்தரிடத்தில் உறுதியாக, உண்மையாக ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்க முற்படுகிறதா? நான் இன்றையிலிருந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை நான் மிகவும் நேசிப்பேன் என்ற அந்த தீர்மானத்தோடு நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய வம்சம், நம்முடைய எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலையில தேவனுடைய உதவியை, ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போம். இன்றைக்கும் உணர்ந்து கர்த்தரிடத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, எங்களை நித்தமும் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக தகப்பனே, இன்றைக்கும் கேட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தைகளை நேரம் எடுத்து தியானிக்க உதவி செய்வீங்க கர்த்தாவே. இன்றைக்கும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஏறெடுத்த அந்த தீர்மானம், அதை நாங்கள் உண்மையாய் பின்பற்ற நிலைத்திருக்க நீர் அனுகிரகம் செய்யும் கர்த்தாவே. இதோ உங்களுடைய வார்த்தையினால் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் நீர், எங்களை மறுபடியும் சீர்படுத்தி உருவாக்குகிற கர்த்தர் நீர். ஆண்டவரே, இதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த உலக பிரகாரமான எண்ணங்களை, யோசனைகளை நீக்கி போட்டு உங்களுடைய வேத வசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கக்கூடியவர்களாக இருக்கும்படி ஆண்டவரே நீரை அருள் செய்ய வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.